வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் யூடியூப் சேனல். இன்று நம்ம வீடியோவில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தத்துவங்களை, அவருடைய புகழ்பெற்ற சொல்கள் மற்றும் அதன் ஆழ்ந்த அர்த்தங்களை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. கிருஷ்ணரின் வார்த்தைகள் காலத்தை கடந்து நிற்கும் ஜீவன் கலை. அவை இன்று நம் வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாக இருக்கின்றன. கிருஷ்ணர் சொன்ன அடிப்படை வாழ்க்கை கோட்பாடுகள். கோட் 1. கர்மண்யே வாதிகாரஸ்தேமா பலேஷு கடாசன். நீ உன் கடமைகளைச் செய், ஆனால் அதன் பலன்களில் ஆசை வைராக்கியத்துடன் இரு. இது கிருஷ்ணரின் வாழ்க்கை போதனைகளின் குருவியாகும். நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகளை தவிர்த்து கடமையை மட்டுமே மனதிலே வைத்துக் கொண்டால் துயரம் வராது. கோட் 2. யதா யதா ஹி தர்மஸ்ய. தர்மம் குறையும் போதும் அதர்மம் வளரும் போதும் நான் உருவாகி வருவேன். இது கிருஷ்ணரின் அவதார தத்துவத்தை விளக்குகிறது. சமூகத்தில் அநீதி அதிகமானால் நீதி வெல்ல வேண்டும் என்பதற்காக கடவுள் தோன்றுவார். கோட் 3. நஹி ஜ்ஞானேன சாத்ருஷம் பவித்ரமிஹ வித்யதே. இவ்வுலகத்தில் ஞானத்தைப் போல் தூயது எதுவும் இல்லை. கிருஷ்ணர் அறிவின் முக்கியத்துவத்தை இங்கு எடுத்துரைக்கிறார். ஞானம் மனிதனை ஏற்றுக்கொள்ளும் உயர்ந்த மார்க்கம். கோட் 4. அபியாசேந்து காவந்தியா வைராக்கியன்ச கிருஷ்ண. பயிற்சி மற்றும் வைராக்கியம், இவை இரண்டால் மனதை கட்டுப்படுத்தலாம். கிருஷ்ணர் இங்கு மன அடக்கத்தின் வழியை கூறுகிறார். தவறுகளை கையாண்டு நம்மை நாம் உயர்த்திக் கொள்ள வேண்டும். கோட் 5. அகங்காரம், தம்பம், காமம், கோபம், இவை நாசத்திற்குத் தூது. இவை நம்மை திசைமாறச் செய்கின்றன. இதை வெல்லும் போதுதான் ஒரு மனிதன் ஆன்மீகத்தில் உயர முடியும். கோட் 6. யோ மாம் பஸ்யதி சர்வத்ர சர்வம் சமயி பஸ்யதி. என்னை அனைத்திலும் காணும் ஒருவர் மற்றும் அனைத்தையும் என்னுள் காணும் ஒருவர், அவன் ஒருபோதும் என்னை விட்டுப் பிரிய மாட்டான். இது ஆத்மநேயம் மற்றும் உலகம் முழுக்க உள்ள ஒற்றுமையை உணர்வது குறித்தது. கோட் 7. தர்மம் சந்தேகப்பட்டால் யுத்தம் தவிர்க்க முடியாது. இது குருக்ஷேத்திர யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு கூறப்பட்ட வார்த்தைகள். அப்போது அவர் செயல் மறந்தபோது கிருஷ்ணர் யுத்தம் ஒரு கடமை என்றும் விளக்குகிறார். கோட் 8. நான் யுத்தத்தை விரும்பவில்லை, ஆனால் தர்மத்திற்கு வேண்டுமானால் அதை நடத்த தயார். தர்மமே தலை சிறந்த தூணாக இருக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். கோட் 9. செயல் இல்லாமல் யாரும் முக்தியடைய முடியாது. சாமர்த்தியம் கொண்ட செயல்தான் ஆன்மீகத்தை பெறும் பாதை. சந்நியாசம் செய்வதற்கும் முன் செயலில் தீவிரம் தேவை. கோட் 10. காமம், கோபம், லோபம் மனிதனை வீழ்த்தும் 3 நரக வாயில்கள். இவை அனைத்தும் ஆத்மாவை சிதைக்கும். ஆதலால் இவற்றை வெல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். கோட் 11. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ். அனைத்து தர்மங்களையும் விட்டு என்னை சரணடையுங்கள், நான் உங்களை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிப்பேன். இது பகவான் கிருஷ்ணரின் பரம அருள்திறத்தை வெளிப்படுத்தும் வரிகள். கோட் 12. மாயா அப்ரிதஜ்ஞானா. மனிதன் மாயையின் பேரால் அறிவற்றவன் போல நடக்கிறான். உண்மை அறிவை அடையும் வரை அவன் தப்பிச் செல்ல முடியாது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. இப்போது நடப்பதும் நன்றாகவே நடக்கிறது. எதிர்காலமும் நன்றாகவே நடக்கும். நீ வாழ்க்கையை கட்டுப்படுத்த இயலாது, ஆனால் உன் செயல்களை கட்டுப்படுத்தலாம். சுயநம்பிக்கை இல்லாதவனுக்கு பகவான் கூட உதவ முடியாது. சத்தியம் என்பது ஒரு ஆயுதம். அது மெதுவாக செயல்படும், ஆனால் நிச்சயமாக வெற்றி தரும். மனிதனின் வாழ்க்கையை அவனுடைய எண்ணங்கள் ஆளும். நீ எப்படி சிந்திக்கிறாயோ அதுபோலவே வாழ்வாய். இந்த வீடியோவில் நாம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மிகச்சிறந்த வார்த்தைகள் மற்றும் அதன் ஆழமான அர்த்தங்களை பார்த்தோம். இது உங்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய கருத்துக்கள். இந்த வார்த்தைகள் வெறும் பழமொழிகள் அல்ல, ஒரு வாழ்க்கை முறைதான். மறக்காமல் செய்ய வேண்டியது. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிரவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், கமெண்டில் உங்கள் அபிப்பிராயத்தை எழுதவும்.